மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பெற மீண்டும் வாய்ப்பு. வாங்க பார்க்கலாம் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்களை ஆய்வக செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இதற்கு காலக்கெடு ஏதுமின்றி மேல்முறையீடு விண்ணப்பங்களை நேரடியாக பரிசீலனை செய்யப்படும். இந்த திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு கடந்த வாரம் முதல் தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் கடந்த 10 நாட்களுக்கு முன் விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஒருவேளை இந்த முறை நீங்கள் விண்ணப்பம் செய்து பணம் வரவில்லை என்றால் எளிதாக மேல்முறையீடு செய்யலாம். அதன் மூலம் நீங்கள் பணம் பெற முடியும். கலைஞர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது. இந்த நொடியில் தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் வரை இந்த திட்டத்தின் மூலம் நேரடியாக நிதி பெறுகிறார்கள். முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஏராளமான பெண்கள் இத்திட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்தார்கள். அங்கு அதிகாரிகள் விண்ணப்பங்களை பெற்று தகுதியை சரிபார்த்தனர். இந்த முகாமில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்தனர். ஆவணங்கள், வருமான விவரங்கள் மற்றும் குடும்ப நிலையை கவனமாக சரிபார்த்து தகுதியான பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்தனர். இந்த விரிவான சரிபார்ப்புக்கு பிறகு புதிதாக தகுதியானோர் பட்டியலை தமிழக அரசு உறுதி செய்தது. தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களின் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. இச்செய்தி அவர்கள் மகளிர் உரிமை தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் டிசம்பர் 13ஆம் தேதி முதல் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு விண்ணப்பித்த அனைவருக்கும் விண்ணப்பத்தின் நிலை குறித்து குறுஞ்செய்தி அதாவது SMS அனுப்பப்பட்டு பணமும் அனுப்பப்பட்டது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதற்கான காரணம் குறுஞ்செய்தி அதாவது SMS தெளிவாக குறிப்பிடப்படும். இது விண்ணப்பதாரர்கள் குறைகளை அறிந்து மேல்முறையீடு செய்வதற்கு முன் சரி செய்ய உதவும். மேல்முறையீடு செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பகுதி மகளிர் நல தனி வட்டாட்சியரை அணுகலாம். குறுஞ்செய்தி கிடைக்கப்பெற்ற 30 நாட்களுக்குள் மேல்முறையீட்டை செய்ய வேண்டும். நிராகரிப்பு செய்தியுடன் சென்று அதிகாரியின் அறிவுரையை பின்பற்றவும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு வாய்ப்பளித்துள்ளது. தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பம் மறுக்கப்பட்டிருந்தால் அதற்கான முழுமையான நடைமுறையை அரசு வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு கடந்த வாரம் முதல் தொடங்கியுள்ளது. எப்படி மேல்முறையீடு செய்வது வாங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மேல்முறையீட்டு மனுக்கள் உங்கள் உள்ளூர் கிராம நகர அலுவலர்களிடம் கொடுக்கலாம் அல்லது மகளிர் நல தனி வட்டாட்சியரை அணுகலாம். இதன் பின் மேல்முறையீட்டு மனுக்கள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியரின் சீராய்வுக்கு அனுப்பப்படும். அதிகாரிகள் ஆவணங்களை மீண்டும் சரிபார்த்து விண்ணப்பதாரர்களின் தகுதியை முடிவு செய்வார்கள். சிறு பிழைகள் அல்லது ஆவண முரண்பாடுகள் தகுதியான பெண்கள் யாரும் விடுபடாமல் இருக்க இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக சேவை மையங்களின் மூலமாகவும் மேல்முறையீடுகளை சமர்ப்பிக்க தமிழக அரசு வழிவகை செய்துள்ளது. அரசு அலுவலகங்களுக்கு செல்ல முடியாத பெண்கள் தங்களுக்கு அருகில் உள்ள மையங்கள் மூலமாகவும் மேல்முறையீடு செய்யலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசின் முக்கிய நலத்திட்டம். இந்த மேல்முறையீட்டு அமைப்பு தகுதியுள்ள ஒவ்வொரு பெண்ணும் திட்ட பலனை சிரமமின்றி பெறுவதை உறுதி செய்கிறது. விண்ணப்ப நிலை குறித்து முக்கிய குறுஞ்செய்திகளை தவறவிடாமல் இருக்க கைபேசி எண்களை எப்பொழுதும் செயல்பாட்டில் வைத்திருக்க அரசு வலியுறுத்தியுள்ளது. எலெக்ஷன் வரப்போது மேலும் இதை மாதிரி அப்டேட்டட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.